இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை ரூ. 334.26 2023 ஆண்டு ஜூலை மாதம் 31 திகதி ரூ. 335.40 பதிவான அமெரிக்க டாலரின் விற்பனை விலை தற்போது அந்த தொகையை அண்மித்துள்ளது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ரூபாவின் பெறுமதி மீதான அழுத்தத்தை நாம் தற்போது விசேடமாக கவனம் செலுத்துவதில்லை. இது விசேடமாக மத்திய கிழக்கு நெருக்கடியின் யுத்த நிலைமையினால் எண்ணெய் விலை அதிகரிப்பின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி செலவு, எண்ணெய், அதனுடன் தொடர்புடைய ஏனைய உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பதினால் தேவை அதிகரிக்கிறது. அந்நிய செலாவணி விகிதம் கேள்வி மற்றும் விநியோகத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே கேள்வி அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவிலான வீழ்ச்சி ஏற்படுகிறது. எங்களைப் போன்று எண்ணெயினை முழுமையாக இறக்குமதி செய்யும் சில நாடுகள் காணப்படுகின்றன. இதில் உதாரணமாக இந்த வருடத்துக்குள் எமது ரூபாவின் பெறுமதி 4.8% வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்திய ரூபா 6.4%, நேபாள ரூபா 6.2%, இந்தோனேஷியாவில் 5.2% வீழ்ச்சியடைந்துள்ளன. பிலிப்பைன்ஸின் பிசுவும் 4.7%, தாய்லாந்து பான் 4% வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. இதனை பார்க்கும் போது அனைத்து நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள இந்த பெறுமதி வீழ்ச்சி எங்களைப் போன்றே ஏனைய நாடுகளுக்கும் பொதுவான விடயம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்கு இணைவாகவே எமது நாட்டிலும் பெறுமதி வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதனை விட மாறுபட்ட விதத்தில் எந்த விடயமும் இடம்பெறவில்லை. 2022 ஆண்டு இலங்கைக்கு மாத்திரம் பாரிய பாதிப்பு ஏற்படுத்திய பல காரணிகளினால்தான் எமது ரூபா பெருமளவில் வீழ்ச்சியடைந்தது. அதற்கு உலகளாவிய வெளிப்புற காரணிகள் தொடர்பு பட்டிருக்கவில்லை. இப்போது இந்திய ரூபா வரலாற்றில் மிக குறைந்த பெறுமதியில் காணப்படுகிறது. இந்தோனேஷியாவின் ரூபியா வரலாற்றில் மிக குறைந்த மதிப்பை இன்று பதிவு செய்தது. அதற்காக அந்த நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறது அல்லது ஸ்திரமற்ற நிலையை நோக்கி நகருகிறது என்ற அர்த்தம் ஏற்படாது. அந்தந்த நாட்டின் நாணய மாற்று விகிதம் அல்லது நாணய மதிப்பிழப்பு அந்தந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக அமைவதாக கூறுவது தவறான கருத்தாகும். வாகன இறக்குமதி மீதான தீர்வை வரி மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் மத்திய வங்கி ஆளுநர் விளக்கமளித்தார். மோட்டார் வாகனங்களுக்கான இறக்குமதியை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் நேற்று ஒரு குறிப்பிட்ட வரி அதிகரிப்பை அறிவித்தது. எமது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதுவும் முன்கூட்டியே எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும். இவ்வாறான நடவடிக்கைகளையே நாம் முன்னெடுக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் எதிர்காலத்தில் நிச்சயமற்ற தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாக கருதினால் அல்லது அடையாளம் காண முடிந்தால் அதற்கு தயாராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மார்ச் மாதத்தின் முதல் 3 மாதங்களில் ஏற்கனவே 600 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதே நிலைமை தொடருமானால் வருடத்துக்குள் 600% என்ற அடிப்படையில் 4 தடவைகள் என்றால் 2.4 பில்லியன் என்பது கடந்த வருடத்தை விட அதிக தொகையாக அமையும். எனவே வருமான நிலைமை கணிப்பீட்டின் அடிப்படையில் நிதியமைச்சர் கடந்த வருடத்தை விட குறைந்த அளவிலான வாகனங்களே இந்த வருடத்தில் இறக்குமதி செய்யப்படும் என இலக்குகள் தீர்மானிக்கப்பட்டன. எனினும் எனக்கு சரியாக கூற தெரியவில்லை. அது நிதியமைச்சின் பணியாகும். வரவு செலவு திட்டத்தில் வாகன வரிகள் மூலம் எதிர்பார்க்கப்படும் வருமானம் மற்றும் வாகனங்களுக்காக செலவிடப்படும் தொகை 2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் குறைவான ஒரு அளவாகும். ஆனால் இப்போது அந்த அளவு அல்லது அதைவிட கூடுதலான அளவு இந்த வருடத்துக்குள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக காணப்படுகிறது. எனவே அரசாங்கத்தின் வருமானத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என தற்போது குறிப்பிட முடியாது. நாட்டின் அந்நிய செலாவணி நிலைமை என்ன? எதிர்வரும் 27ஆம் தேதி அளவில் சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மற்றும் 5வது கடன் தவணை பணம் அங்கீகரிக்கப்பட்டு 700 மில்லியன் எமக்கு இருப்புகளுடன் இணையும். அதற்கு மேலதிகமாக ஜூலை மாதம் அளவில் ADB மற்றும் உலக வங்கியிடமிருந்து மேலும் 250 மில்லியன் வரையில் வேலைத்திட்டங்கள் சிலவற்றுக்காக கிடைக்கப்பெறவுள்ளன. அத்துடன் முகாமைத்துவ செயற்பாடுகளுக்குரிய முன்னேற்பாட்டு திட்டங்களை தயாரிக்கும் நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. ஆகவே நாட்டின் இருப்புகள் ஒரு ஸ்திரமான மட்டத்திலேயே பேணப்படும்.